ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ஜேபி கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ! அக்கா லாங் வீடியோ எங்கன்னு கேட்குறீங்க. நான் எப்படிங்க லாங் வீடியோ போடுறது? எனக்கு வேலை கரெக்ட்டா இருக்கு. ஊருக்கு போறது வருது, ஊருக்கு போறது வருது அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் தான் இருக்கு. ஆனா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல, அந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு டைம் இல்ல. இப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம வீடு நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இந்த லாங் வீடியோ கேட்டதுக்காக நான் இன்னைக்கு லாங் வீடியோ எடுக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். வீடு எப்படி இருந்தாலும் சரி, வாங்க இன்னைக்கு அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத லைவா காட்டிடுவோம்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு, டயர்டா எனக்கா நெவர் அப்படிம்பாங்கல்ல, அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லைங்க. சரி அதோட அடுத்தது வேலை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. இந்த பிசினஸ் வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ண போறோம். அது வந்து இந்த ப்ரீமிக்ஸ் என்ன ப்ரீமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இட்லி தோசை ப்ரீமிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதனால நைட்டே வந்து எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் எடுத்து ஊற வச்சிருந்தேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, அதை கழுவிட்டு இருந்தேன். சரி அதை கழுவிட்டு வெளிச்சமே இல்ல. அத அப்படியே கழுவிட்டு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. அப்படியே கழுவிட்டு நல்லா வெயில்ல போயிட்டு காய வச்சுட்டு, அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு தெரியலங்க. என் பிள்ளைங்கள அனுப்பிட்டேன். கிட்டத்தட்ட டைம் வந்து 12:30 மேலக்கு ஆயிடுச்சு. நானும் காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. இந்த மாதிரி ஒரு பைத்தியம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு வேளை ஸ்டார்ட் பண்ணுவேன், அதுக்குள்ள அடுத்த வேலைக்கு வந்துருவேன். இப்ப இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன்னா, அதுக்குள்ள அடுத்த வேலைக்கு போயிருவேன். இப்படியே பார்த்து வீட்ல ஆரம்பத்துல முழுசா ஒரு வேலையும் முடியாது. இப்படியே அரைகுறையா தான் இருக்கும் வேலை எல்லாமே. இங்க பாருங்க, இப்படி வந்த நானே கிச்சனை கிளீன் பண்ணிடணும்னு பார்த்தேன். கிச்சனை இன்னும் கிளீன் பண்ண பாடில்ல. இவ்வளோ மெஸ்ஸியா இருக்கு இன்னும் கிச்சனு. சரி துணிமணியை கொஞ்சம் மடிச்சு சரி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு துணிமணிலாம் எடுத்து வச்சேன். அங்க பாருங்க, அதையும் நான் முழுசா மடிச்சு பாடில்ல. அது கூட தான் எடுத்து போட்டேன், ஒரு பக்கம் மடிச்சு வச்சேன். இப்படி நான் டிவியை பார்த்துட்டே இருந்தா எங்க நான் மடிக்கிறது? சித்து பிளாக்ஸ் போட்டுட்டே நான் மடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வெயில் அடிக்க ஆரம்பிச்சு நம்ம மறந்துட்டோமே இந்த மாவுன்னு சொல்லிட்டு அதுலயே பாதியிலே அதை விட்டுட்டு திரும்ப மாவுக்கு வந்து எல்லாத்தையும் அலசதுக்கு வந்தேன். அலசிட்டு இதை போய் எல்லாத்தையும் காய வச்சுட்டு அடுத்த வேலை. சரி வாங்க இப்ப நான் வந்து என்ன அலசி வச்சுட்டேன்னு காட்டுறேன். இங்க பாருங்க, உளுந்து வந்து இப்படி அலசி எடுத்து வச்சுட்டேன். கருப்பு உளுந்து ஆட் பண்ணிருக்கேன். அதனால அதுக்கு உளுந்து அலசி எடுத்து வச்சிருக்கேன். ஜவ்வரிசி ஆட் பண்ணுவோங்கிறதுனால ஜவ்வரிசி வந்து ஐடியா வச்சுட்டேன்னா அதை நான் வடியில போட்டு வடிகட்டி வச்சுட்டேன். இது சேர்த்து நம்ம அதோட காய வைக்கணும். அதுக்கப்புறம் இங்க அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன். நான் நல்லா சூப்பரா ஊறி வந்துருச்சு. இது வந்து நான் இப்ப வீட்டுக்காக ரெடி பண்றேன். பிசினஸ்க்காக வந்து ப்ராப்பரா ரெடி பண்ணுவேன். உங்களுக்கு இட்லிக்கு வேணும்னா இட்லிக்கு தகுந்த மாதிரி அரைச்சு கொடுத்துடலாம். இப்ப தோசைக்கு தகுந்த மாதிரி அரைக்கணும். அப்படிங்கிற நிறைய ஃபார்மேட் இருக்கு. இப்ப நான் வந்து தோசை இட்லி ரெண்டுமே ஊத்திக்கிற மாதிரி ஒரு காமனா வைக்கிறேன். நம்ம வீட்டுல அதிகமா வந்து தோசை தான் ஊத்துவோம். நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே மாவு வந்து இட்லி ஊத்துறது, அதுக்கப்புறம் தோசை தான் ஊத்துவோம். அதனால இப்ப ரெண்டுக்குமே ரெடி பண்ற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் மாவு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி தோசை இட்லி எது வேணாலும் ஊத்திக்கணும்னாலும் இந்த மாதிரி மாவு அரைச்சு வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா என்னோட விளாக்ல சொல்லுங்க. நான் இந்த விளாக் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நான் எப்படி அரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அரைச்சு வச்சுட்டீங்கன்னா 6 மாசம் ஆனாலும் கெட்டே போகாது. நம்ம எப்பனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்பப்போ நம்ம குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு கிரைண்டர் போட்டு மாவு அரைச்சு செட் ஆகாது. அது இல்லாம நம்ம ஆனா நான் வாரத்துல 1 நாள் இல்ல 2 நாள் தான் இட்லி தோசையே சாப்பிடுவோம். மிச்ச நாள் எல்லாமே நான் வெரைட்டியா சாப்பிடுவோமா. அதனால பெருசா மாவு அரைக்கிற வேலையுமே எனக்கு இருக்காது. சரி அந்த 2 நாளுக்காக கடையில வாங்குற மாதிரி இருக்கு. இல்லன்னா கொஞ்சமா போட்டு மிக்ஸில அரைக்கிற மாதிரி இருக்கு. செட் ஆக மாட்டேங்குது. அதுக்காக இந்த மாதிரி நம்ம அரைச்சு வச்சுட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மள மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுவாங்கல்ல, அவங்க செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நானு. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நான் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதுல வந்து உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே பிசினஸ் இப்படியே இந்த வேலைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையா போயிட்டு இருக்குங்க. நம்ம வந்து இப்ப வரையும் ஒரு 6 கேட்டகரியில ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதிகமா வந்து கிட்ஸுக்கானதான் என்னோட மைண்ட் ஃபுல் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதுல வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைம் அந்த இட்லி தோசை பேட்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். என்னால என்ன சாப்பாடை பொறுத்தவரை ஈஸியா எப்படி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குங்கிறத நான் அதிகமா யோசிக்கிறது. அது மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. அவங்களுக்கும் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ப்ராடக்டா கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா என்ன மாதிரி ரெசிபி கொண்டு வந்தா நல்லா இருக்கும், என்ன மாதிரி ப்ராடக்ட் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து ப்ராடக்ட் வந்து என்ன ப்ராடக்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் அலசி எடுத்து வந்துட்டேன். மேல போயிட்டு எல்லாத்தையும் சூப்பரா வெயில் அடிச்சிட்டு இருக்கு. காய வச்சோம்னா ஒரு 2 மணி நேரத்துல நல்லா மொறுன்னு காஞ்சிரும். எல்லாத்தையும் அலசிட்டு மேல எடுத்துட்டு காய வச்சு வந்துருவோம். A few minutes later. எல்லாத்தையும் அலசி எடுத்துட்டேன். இது வந்து பாருங்க, நம்ம ட்ரெயின் கிளாத் வாங்கினோம்ல அந்த கிளாத் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க எனக்கு. உங்களுக்கு வேணா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. நாங்க மேல போய் காய வச்சு வந்துருவோம். எல்லாத்தையுமே சூப்பரா அலசி எடுத்தாச்சு. எனக்கு வந்து இந்த கருப்பு உளுந்து தான் பிடிக்கும். அதனால நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த உளுந்து வேணாலும் எடுத்துக்கோங்க. இது கூடயே வந்து ஜவ்வரிசி எடுத்துட்டு போயிடலாம். அப்படியே வந்தாச்சுங்க மாடிக்கு.
பாத்தீங்களா வெயில, சரியான வெயில் அடிக்குது. நமக்கு ஏத்த வெயில தான் இருக்கு இன்னைக்கு. எதனாலும் டக்குனு வந்து காய வச்சிடலாம்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உண்மையிலே இந்த கிளாத் எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு தெரியுமாங்க. எல்லாமே நான் காய வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து காய வைக்கிறது எடுக்கிறது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் நெட் இருக்கா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டெவர்ஸியை போட்டுக்கிறேன். முட்டி பயங்கரமாக சுடுது. போயிட்டு கீழே இன்னும் தட்டு எழுதுறேன்னு தாம்பலத்தில் வச்சுட்டா கீழே வந்துட்டேன். அந்த உளுந்து காய வைக்கிறதுக்காக பத்தலையா, அரிசியை மட்டும் காய வச்சுட்டு உளுந்துக்கு ஒரு தாம்பலம் எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு காய வச்சாச்சு அரிசியை சூப்பரா. அதுக்கு வேகமாக அந்த வேலையை முடிச்சுட்டு போகும். கூட வந்து இந்த உளுந்தோட வெந்தயமும் சேர்த்து போட்டேன். இந்த மாவு யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, குழந்தைங்க வச்சுக்கோங்க, அப்புறம் வயசானவங்களாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் தாம்பரத்தில் வைப்போன்னு தான் பார்த்தேன். ஆனால் தாம்பரத்தில் வச்சா அந்த தண்ணி கண்டிப்பாக உரியாது. ஜாஸ்தி தண்ணியாக இருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு அப்படியே கீழேயே பரப்பி விட்டேன். போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஒவ்வொரு பொருளையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதுலேயே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஆரம்பத்தில் நம்மளால ஒன்றும் சம்பாதிக்க முடியாதுங்க. போக போக தான் நம்ம ஏதாவது ஏர்ன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒவ்வொரு பொருளாக இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதுலேயே வந்து நம்ம கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் லாபமும் போயிடுது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கணும். அதனால இப்போதைக்கு நமக்கு கொஞ்ச நாளைக்கு ஃபுல்லாகவே இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னு எல்லாமே கருப்பாக தெரியுதுங்க. கண்ணு கொஞ்ச நேரம் ஆகும் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு. கண் ஃபுல்லாக அப்படி கருப்பாக தெரியுது. இந்த வேலையை முடிச்சாச்சு ஒரு வழியா. நெக்ஸ்ட் வந்து சாப்பாடுலாம் காலையிலே பண்ணி வச்சிட்டேன். ஸோ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. காலைல இப்போல்லாம் குட்டி ரெண்டு பேரும் ஸ்கூல் கிளம்பும்போது சாப்பாடு செஞ்சிருக்காரு. சாப்பாடு செஞ்சுருக்கோங்க, எனக்கு பெரிய கஷ்டம் இருக்காது. அந்த ஃப்ரீ ஆகிடலாம். மேலே போயிட்டு வந்து மூச்சு வாங்குது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஒர்க்கு, நம்ம வீட்டு வேலை பார்க்கறதுக்கு டைம் சரியாக இருக்குது. 3:45 எப்படி ஆகுதுன்னு தெரில. இதனால் எப்படி போக போக டைம் நினச்சேன். ஆனால் செம்மையாக டைம் போகுது. கரெக்டாக இருக்குது எனக்கு என்னோட ஒர்க்குக்கும் வீட்டு வேலைக்கும் குழந்தைங்க கரெக்டாக வரத்துக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்தாங்கன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்குது டைமு. அதனால தாங்க என்னால் லாங் வீடியோ எடுத்து போடவே முடியல. கோச்சிக்காதீங்க. என்கிட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறது நீங்கள் வேஸ்ட்டு. பர்ஃபெக்டாக வீடியோ போடணும்னு நினச்சோன்னா நான் கண்டிப்பாக போட முடியாது. நான் ஒரு நல்ல மைக் ஆர்டர் போட்டிருந்தேன். அது எங்கே போச்சுன்னே தெரில. வாங்கி 1 மாதத்துல காணா போச்சு. ஏன் நேரமா இல்லை நான் வாங்குற பொருள் தான் அப்படி. ஆனால் சூப்பர் மைக்காக இருந்துச்சு, போச்சு. இப்போ அதனால திரும்ப ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். அதை வாங்கணும் நான். அப்படியே போயிட்டு இருக்குங்க பொழப்பு. ஒரு நீட்டாக ஒரு வீடியோ அழகாக கொடுப்போன்னு பார்த்தோம்னா அது எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. இப்படி பண்ணி பிக்காரி மட்டும்தான் வீடியோ கொடுக்குற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுற சொல்கிறீங்க? அதிலே மணத்தக்காளி போட்டு சூப் வச்சிட்டேன். மணத்தக்காளி சூப்பராக இருக்கும் அந்த சூப்பு. காலைல குழந்தைங்களுக்கு சாப்பாடில் போட்டு நல்லா நிறையா சூப்பாக எடுத்து அவங்களுக்கு சாப்பாடில் போட்டு கொடுத்தாங்க. கெட்டியாயிடுச்சு. கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றி சூட் பண்ணிட்டோம்னா மதியானத்துக்கு ஓகேவாயிடும். காலையில் இந்த பக்கம் ரைஸும் அடிச்சு வச்சிட்டேன். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்களுக்கு மட்டும் ஒரு முட்டையை வேக வச்சு வச்சிருக்கேன். அவங்களுக்கு முட்டை வேக வச்சேன். அதை முட்டை அப்படியே மசாலா போட்டு வறுத்து கொடுத்துட்டேன்னா நான் அதை வத்தலோ இதோ போட்டு சாப்பிடுவேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டேன். நான் போயிட்டு கிச்சன் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த வீடு 2ஆக கிடக்கு, அதை நான் முடிச்சு எடுக்கணும். இந்த வேலைலாம் பார்த்துட்டு நான் வீடை உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். 2000 years later. எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன். அப்படி இப்படின்னு டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆக போகுது. குட்டீஸ்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நானும் கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். இப்போ கிச்சன் பாருங்க சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கிச்சன் ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சனில் வந்து ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கிளாசரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொட்ட வேண்டியது இருந்துச்சு. இப்போ தான் வாங்கிட்டு இருந்தேன்னா அதுக்குலாம் அந்த பிளாக் பாட்டில் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் ரீஃபில் பண்ணணும். எல்லா பருப்புமே முடிஞ்சது. சரி அதையும் கழுவி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நான் 2 பாட்டிலாக இந்த மாதிரி காலியாக கழுவி வச்சுருவேன். நான் வந்து எப்பவுமே சேர்த்து வச்சு கழுவுற பழக்கம் நமக்கு கிடையாது. சேர்த்து வச்சு கழுவுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தான் அதிக ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதனால அப்பப்போ ஒரு 2 பாட்டிலாக முடிகிறப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிப்பேன். இப்போ தான் மந்த்லி அதை வந்து ரீஃபில் பண்ண போகிறேன். சரி அதுக்காக நம்ம க்ளீன் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாத்தையுமே நம்ம கொட்டி வச்சுட்டு டீ டைம் வந்துச்சா, அதனால் 2 பேரும் வந்துட்டாங்க கொட்டிஸ். அவங்களுக்கு போய் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்துட்டு டீ வச்சு கொடுத்தோம்னா பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. அடுப்பில் ஒரு பக்கம் பாலை ஊற்றி வச்சுட்டா அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நம்ம வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நாட்டுக்கு நான் காலையில் பிரித்து வச்சேன். ஆனால் கொட்டணும் காஃபி பாக்ஸ்
வீட்டில் காஃபி தூள் யூஸ் பண்ணாதனால அதில் தான் கொட்டி வச்சிருக்கோம். ரீஃபில் பண்ணிட்டோம்னா சாயங்கால நேரத்துல என்ன பண்றோமோ இல்லையோ ஒரு டம்ளர் டீ குடிக்க வச்சுக்கோங்க, மூளை ரெண்டாயிரம் நமக்குலாம். அதனால டீ போட்டுட்டு இந்த 2 குட்டி வானுகளுக்காக இந்த 2 குட்டி கப்பு வாங்கினேன். அழகா இருக்குல்ல, கிளாஸ் எல்லாம் கொடுத்தா அவங்க உடச்சிருவாங்களா, அதனால இந்த 2 கப்பு வாங்கினேன். அதனால இப்ப இதுலதான் அவங்களுக்கு நான் பால் ஊற்றி கொடுக்குறது. கொசு கடிக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா. ஸ்டடி டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா இந்த 11, 12 இருக்கு பாரு, 20 வரையும் அப்படியே இதுல வந்து ரெஃபர் பண்ணி எழுதிட்டு படிச்சுக்கிட்டே எழுதணும். சரியா, எழுதிட்டு இதுல போய் எழுது. கொசு கடிக்குது, கொசு கடிக்குது என்ன. ஓ அவ்வளவுதாங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. புலி இவரு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி படிக்கிறியா, அம்மா பேசிக்கிறேன். படி படிக்கிறாரு. இவரை படிக்க வைக்கிறதா எனக்கு பெரிய வேலையா இருக்கு. ஏன்னா படிக்க வைக்கிறது, அப்புறம் குக்கிங், நைட் டின்னர் பண்றதுன்னு டைம் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு நாளே இப்படிதாங்க போனுச்சு. கிளீனிங், அப்புறம் குழந்தைய கூப்பிடுறதுக்கு, அடைக்கிறதுக்கு கரெக்டா இருந்துச்சு டைம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ப்ராப்பரா தான் இருக்காது. ஏதோ எனக்கு டைம் கிடைச்ச டைம்ல வந்து சின்ன கிளிப்ஸ் எடுத்தேன், அவ்வளவுதான். நான் வந்து சீக்கிரமாவே மைக் வந்துடும். மைக் வந்ததுக்கப்புறம் ப்ராப்பரா வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்றேன். நம்மளோட மைக் சரியில்லை, எனக்கு லாங் வீடியோ கேட்டே இருந்தீங்க, அதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோடே பண்றேன் இன்னைக்கு. கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ கேட்டவங்க எல்லாரும் பார்த்துட்டீங்கன்னா எனக்கு மறக்காம நான் பார்த்துட்டேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அப்பதான் திருப்தியா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் நல்ல வீடியோவா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். இந்த வீடியோல மைக் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்துக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து மைக் சூப்பரா ரெடி பண்ணிட்டு நம்ம ரெகுலரா வீடியோ அப்லோட் பண்றேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.